வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் கைது விவகாரம். மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மணிப்பூர் மக்கள் அனைவரிடம் அன்பையும் அமைதியையும் மீண்டும் திரும்ப கொண்டு வருவோம். ராகுல் காந்தி ட்விட்டர் பதிவு. மீண்டும் தொடங்கியது ஐஆர்சிடிசி இணையதளம் சேவை. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சந்திராயன் 3 விண்கலத்தை கடைசி சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கை வெற்றி. இஸ்ரோ அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்களை தேர்வு செய்ய அரசாணை வெளியீடு. 812 பேரை நியமிக்க தமிழக அரசு உத்தரவு. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இருந்து நேற்று சுமார் 200 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அதில் 2 படகுகளில் வந்த 9 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களும் இலங்கை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்களின் தொடர் கைது நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கடுமையான சமூக பொருளாதார விளைவை ஏற்படுத்துகிறது. கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களையும் விடுவிக்கவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை திரும்பிக் கொடுக்கவும் கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை மிக கடுமையாக விமர்சித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர். மணிப்பூர் விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் பேசுமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை விமர்சித்து பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதற்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நீங்கள் எங்களை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம், ஆனால் நாங்கள் இந்தியாதான். நாங்கள் மணிப்பூரின் காயங்கள் ஆற உதவுவோம். மணிப்பூர் பெண்கள் குழந்தைகளின் கண்ணீரை துடைப்போம். நாங்கள் மணிப்பூரின் அனைத்து மக்களுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் மீட்டுக் கொடுப்போம். இந்தியா என்பதன் கருத்தியலை மணிப்பூரில் மீள்கட்டமைப்போம் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவையில் பேசும்போது, நாங்கள் மணிப்பூரை பற்றி விவாதிக்க விரும்புகிறோம், ஆனால் பிரதமர் மோடியோ கிழக்கிந்திய கம்பெனி பற்றி பேசுகிறார் என்று குறித்த பிரதமரின் பேச்சுக்கு பதில் அளித்துள்ளார். ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரயிலில் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் ஐஆர்சிடிசி இணையதளம் திடீரென முடங்கியது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் வரை அமேசான், மேக் மை ட்ரிப் போன்ற செயலிகள் மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஐஆர்சிடிசி ட்விட்டர் பதிவில், தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனையை சரி செய்து விட்டதாகவும் முன்பதிவு வசதி மீண்டும் தொடங்கி இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இது குறித்து ஐஆர்சிடிசி வெளியிட்டுள்ள பதிவில், முன்பதிவு பிரச்சனை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளது மற்றும் ரயில் கனெக்ட் ஆப்ஸ் இப்போது வேலை செய்கிறது என்றும், ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் மக்கள் சிரமத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஐஆர்சிடிசி இணையதளம் முடங்கியதை தொடர்ந்து பயணிகளின் வசதிக்காக ரயில் நிலையங்களில் கூடுதல் முன்பதிவு கவுண்டர்கள் திறக்கப்பட்டது. சந்திராயன் 3 விண்கலம் 5வது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சந்திராயன் 3 விண்கலம் கடந்த ஜூலை 14ஆம் தேதி நிலவை நோக்கி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் இந்த சந்திராயன் 3 விண்கலத்தை 4 முறை சுற்றுப்பாதைகளுக்கு உயர்த்தப்பட்ட நிலையில் இன்று 5வது சுற்றுப்பாதைக்கு உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி சந்திராயன் 3 விண்கலத்தின் நிலவை நோக்கிய பயணத்தில் இன்று 5வது சுற்றுவட்ட பாதைக்கு வெற்றிகரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தேர்வு செய்ய அரசாணை வெளியிட்டு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு 812 பேரை தேர்வு செய்ய தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து கழகத்தில் 812 நெகிழ்வுத்தன்மை அடிப்படையிலான டிசிசி என்கின்ற டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது.
இதில் கும்பகோணம் 174, சேலம் 254, கோவை 60, மதுரை 136, நெல்லை 188 என 5 கோட்டங்களில் 812 பேர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஓட்டுநர், நடத்துனர் தேர்வு செய்து பணி நியமனம் செய்யவும் திட்டமிட்டுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் இல்லை என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு மேல் வங்கிகளில் 2000 ரூபாயை மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் உள்ளதா என மக்களவையில் கேள்வி எழுப்பிய நிலையில் அதுபோன்ற விஷயம் அரசின் பரிசீலனையில் இல்லை என்று நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் 87 விழுக்காடு பொதுமக்களால் வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் 13 விழுக்காடு வங்கிகளில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும் திட்டம் இல்லை என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை காவலில் எடுக்க அதிகாரம் இல்லை என்ற தனது தீர்ப்பில் உறுதியாக உள்ளேன் என நீதிபதி நிஷா பானு கருத்து தெரிவித்துள்ள நிலையில் இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தை அணுக உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அமர்வு மனுவை விசாரிக்கிறது. செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ, அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதிட்டனர். செந்தில் பாலாஜியை எப்போதிலிருந்து அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என்பது குறித்து விசாரணை நடைபெற்றது. இதுகுறித்து அமலாக்கத்துறை தரப்பில் அமலாக்கத்துறை விசாரணை குறித்து மட்டுமே முடிவெடுக்க வேண்டும், இன்று வேற எந்த வாதங்களையும் முன்வைக்கப் போவதில்லை என தெரிவித்த நிலையில் செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என வாதிட்டனர். இந்த நிலையில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி வழக்கை முடித்து வைப்பதே சரியானது என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி நிஷா பானு கூறுகையில், செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை காவலில் எடுக்க அதிகாரம் இல்லை என்ற எனது தீர்ப்பில் உறுதியாக உள்ளேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றமே முடிவெடுக்கப்படும் என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. ஆவின் நிறுவனம் சார்பில் விற்கப்படும் பன்னீர், பாதாம் பவுடர் ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளது. தமிழக அரசின் ஆவின் நிறுவனத்தில் பால் விற்பனையுடன் நெய், தயிர், பாதாம் பவுடர், குல்ஃபி, பால் பவுடர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் தயாரித்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்றனர். இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள ஆவின் விற்பனையகங்களில் பன்னீர் மற்றும் பாதாம் மிக்ஸ் பொருட்களின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஆவின் பால் பொருட்களின் விலை 20 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை உயர்த்தி ஆவின் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. 1 கிலோ பன்னீர் 450 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 550 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையில் ராமாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் தடிப்பட்டாளம் சிலம்பம் குழுவின் சார்பாக முதலாம் ஆண்டு மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இந்த சிலம்பம் போட்டியை தடிப்பட்டாளம் சிலம்பம் அமைப்பின் தலைவர் மகேஸ்வரன் ஏற்பாட்டில் கிராண்ட் மாஸ்டர் தனபால் ஆசான் துவக்கி வைத்தார். இந்த மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகளில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து பல்வேறு சிலம்ப குழுக்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் ஒற்றை கொம்பு மற்றும் இரட்டை கொம்பு சுற்றுகளில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திமுகவின் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் 155வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான செல்வகுமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி இந்த சிலம்ப போட்டிகளில் தடிப்பட்டாளம் சிலம்பம் குழுவின் முக்கிய நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் பிரத்யேக திருமண ஆடைகள் கண்காட்சி நடைபெற்றது. சென்னை பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் விவாகம் என்ற பெயரில் பிரத்யேக திருமண ஆடைகள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் திருமணத்திற்காக மணமகன் மற்றும் மணமகளுக்கென ஏராளமான டிசைன்களில் பிரத்யேக ஆடைகள் இடம்பெற்றிருந்தது. இந்த ஆடைகள் கண்காட்சியை நடிகர் பரத் மற்றும் நடிகை வாணிபோஜன் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியில் மான்யவர் மற்றும் மோகே, கலாநிகேதன், இந்தியா, பிளாக்பெரிஸ், ஸ்வாடைமண்ட், மெல்லே, கிவா, கிரையோலன் மற்றும் ஆஸ்ட்ரியா உள்ளிட்ட 10 பிராண்ட்களின் ஏராளமான டிசைன்களில் விதவிதமான ஆடைகள் இடம்பெற்றிருந்தன. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக், கப் உள்ளிட்ட பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் தடுக்கும் வகையில் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தூய்மை பரப்புரை பணியாளர்கள் கூரைநாடு பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு வைத்திருந்த 20,000 மதிப்புடைய 30 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்ததோடு 7 கடைகளுக்கு 8,500 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதுபோன்று அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகருக்குள் அண்ணா பேருந்து நிலையம் கூடுதல் பேருந்து நிலையத்தினை இணைக்கும் வகையில் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதனை பல முறை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காதில் பூசுற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கை மனுவையும் வழங்கினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் அனைத்து கிளை சங்கங்கள் இணைந்து தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியை கரூர் நகர காவல் உதவி ஆய்வாளர் சண்முக வடிவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இருசக்கர பழுது நீக்குவோர் 50க்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பவர் பம்பு ஆபரேட்டர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் பம்பு செட் ஆபரேட்டர் நிர்வாகி குமரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பம்பு செட் ஆபரேட்டர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மாத ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடர்ந்து வியாபாரிகள் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு வருகின்றனர். ரவுடிகளின் அட்டூழியம் தொடர்ந்து நீடித்து வருவதால் இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. வியாபாரிகளுக்கும் வியாபாரத்திற்கும் பாதுகாப்பு வேண்டி முழு கடையடைப்பும், அதனைத் தொடர்ந்து அனைத்து வியாபாரிகளும் இணைந்து பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கொட்டும் மழையிலும் போராட்டத்தை கைவிடாது நனைந்தபடியே 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலை தொடர் கிராமமான பீஞ்சமந்தைக்கு ஜார்தான், கொள்ளை உள்ளிட்ட 12 கிராமங்களை சேர்ந்த மக்கள் சாலை வசதி செய்து தர வேண்டி கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் தற்போது 5.11 கோடி மதிப்பீட்டில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சாலை புதியதாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு சாலையை திறந்து வைத்தார். இதில் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தமிழக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கு. ராமகிருஷ்ணன், இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தேர்தலை கணக்கிட்டு அமைதியாக இருந்த மணிப்பூரில் 2 சமூகத்திற்கு இடையில் கலவரத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக பல்வேறு உயிர் பலிகள் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து கோவையில் மனித சங்கிலி போராட்டம் நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த மணிப்பூரில் நடந்த இந்த கலவர நிலையை மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற வகையிலும் மக்கள் உணர்வுகளை தெருவுக்கு கொண்டு வருகின்ற வகையிலும் அனைத்து கட்சிகளின் சார்பிலே நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்த முடிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் மனித சங்கிலி போராட்டம் கோவையில் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். தொடர்ந்து 5 இடங்களுக்கு மேல் மணிப்பூர் கலவரத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை மோடியும் கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கின்றோம். இன்னும் 4 நாட்களில் அந்த போராட்டங்கள் தொடரும். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த பழங்குடியின பெண் 2 சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் திருப்பூர் காங்கேயம் பகுதியில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் அமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு, திருப்பூர் சாகின்பாக் போராட்ட குழு ஆகியவை இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் கோவை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திமுக மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணியினரின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதனை அடுத்து சென்னை தாம்பரம் மாநகராட்சி சிட்லப்பாக்கம் சந்திப்பில் காஞ்சி வடக்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பரிமளா சிட்டிபாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெறும் கலவரங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மகிழா காங்கிரசார் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழைய ஓய்வு ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு கோரிக்கை பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவபழனி தலைமையில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணியில் அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம் இட்டவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதில் அரசாணை 152, 139, 115 ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், MRP செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் தேசிய அளவில் அறுவை சிகிச்சைக்கான ஒருநாள் செவிலியர் மாநாடு நடைபெற்றது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமடைவதில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் வேலூர் CMCயின் இயக்குனர் மருத்துவர் விக்ரம் மேத்யூஸ், டாக்டர் வினிதா, ரவீந்திரன், செவிலியர் கண்காணிப்பாளர் ஆலிஸ் சோனி, டாக்டர் புனிதா, எழிலரசு, 400க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக சென்னையில் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும், நாளை நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 80 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 80 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்யாவில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதாவிற்கு அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார். பாலினத்தை மாற்றிக்கொள்வது போன்ற மேற்கத்திய சிந்தனைகள் ரஷ்ய பாரம்பரியத்திற்கு எதிராக உள்ளதாக கருதி அதற்கு தடை விதித்து அந்நாட்டு மேலவையிலும் கீழ் அவையிலும் ஒருமனதாக சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களின் திருமண அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதுடன் 3ஆம் பாலினத்தவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது 3ஆம் பாலினத்தவரை மன விரக்திக்கு உள்ளாக்கி தற்கொலைக்கு தூண்டக்கூடும் என மனித உரிமை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதாவிற்கு அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்கள் கைது விவகாரம் மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மணிப்பூர் மக்கள் அனைவரிடம் அன்பையும் அமைதியையும் மீண்டும் திரும்ப கொண்டு வருவோம். ராகுல் காந்தி ட்விட்டர் பதிவு. மீண்டும் தொடங்கியது IRCTC இணையதளம் சேவை. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சந்திராயன் 3 விண்கலத்தை கடைசி சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கை வெற்றி. இஸ்ரோ அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர்கள், நடத்துனர்களை தேர்வு செய்ய அரசாணை வெளியீடு. 812 பேரை நியமிக்க தமிழக அரசு உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.